ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு ஆள் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவங்களுக்கு ஒரு மனைவி, ஒரு பையன், சின்ன பையன் இருக்கிறான். அதே சமயம் வயசான அப்பாவும் இருக்கிறாரு. அந்த ஆள் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவை மதிக்கிறதே கிடையாது. அவங்க அப்பாவை பாரமாக நினைக்கிறான். அதே சமயம் அவங்க அப்பாவுக்கு வயசான காலங்காட்டி அவர் மதிக்காமல் உணவு பலிக்கிறது கூட பார்த்தா, அதை உணவு சாப்பாடு தரது கூட பார்த்தா, ஒரு மரத்தில் சாப்பாடு ஒரு போட்டு சாப்பிட்ற மாதிரி சின்ன வட்டல் மாதிரி லைட்டாக செதுக்கி வச்சு அதில் தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்குறான். இதையே அவனுடைய அந்த ஆளுடைய மகனும் கவனிச்சு தான் இருக்கிறான். ஒரு நாள் அவன் சின்ன பையன் என்ன பண்ணுறான், இந்த ஆளுடைய சின்ன பையன் ஒரு மரத்தை போய் வெட்டிகிட்டு இருக்கிறான். கத்தி எடுத்து வெட்டிகிட்டு இருக்கிறான். என்ன ஒரே இதாக போச்சு, ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த பையன் இப்படி பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லி போட்டு, டேய் என்னடா தம்பி பண்ணுற அப்படின்னு சொல்லி போட்டு மகனை பார்த்து கேட்குறான். அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு எப்படி இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வயசானதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தட்டு வேணுமில்ல, அதுக்கு தான் அந்த மரத்தை நான் செதுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு மகன் சொல்கிறேன். இவனுக்கு ரொம்ப சுருக்குப்படுது. உடனே மனசு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு யார் இந்த ஆளுடைய அப்பாவுக்கு அந்த மரத்தில் தட்டில் சாப்பாடு போட நிப்பாட்டிட்டு நல்ல தட்டில் சாப்பாடு போட்டு அவரை நல்ல விதமாக கவனிச்சிட்டாங்க. இப்போது இந்த கதை மூலிமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போவுமே பெற்றவங்க நமக்கு மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் என்றைக்குமே நம்மக்கிட்ட இருக்கணும். அவங்கள நம்ம நல்ல விதமாக கவனிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.